சென்னையில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க கோவளத்திற்கு அருகே 470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்க சுற்றுச்சூழல் துறையிடம் அனுமதி கோரி நீர்வளத்துறை விண்ணப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். விவரங்கள் என்ன? பருவமழை காலங்களில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பெய்யக்கூடிய அதிகப்படியான மழையின் மற்றும் அதனை தொடர்ந்து ஏற்படக்கூடிய அந்த வெள்ள நீரை தேக்கி வைப்பதற்காக சென்னை அருகே ஒரு 6வது நீர்த்தேக்கத்தை அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டது. அதன்படி பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் கோவளத்தில், சென்னை அருகில் இருக்கக்கூடிய கோவளத்தில் 6வது நீர்த்தேக்கத்தை அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதற்காக சுற்றுச்சூழல் அனுமதிக்காக தமிழக அரசு தற்போது விண்ணப்பித்திருக்கிறது. பழைய மகாபரிவம் சாலை மற்றும் கடற்கரை கிழக்கு கடற்கரை சாலை ஆகியவற்றுக்கு இடையே 471 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4375 ஏக்கரில் இந்த நீர்த்தேக்கமானது அமைய இருக்கிறது. இந்த நீர்த்தேக்கத்தின் மூலமாக ஆண்டிற்கு 2.25 TMC அளவிற்கு வெள்ள நீரை தேக்கி வைக்க முடியும் என்ற அந்த ஒரு கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நிலத்தடி நீருடைய அந்த சேமிப்பு அதிகரிக்கப்படும். அதே நேரத்தில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கோடை காலத்தில் மழை வெள்ள நீரின் காரணமாக கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் அதனை விநியோகிப்பதற்கான பணிகளையும் மேற்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் சென்னையை அடுத்த அந்த கோவளத்தில் 6வது நீர்த்தேக்கத்தை அமைப்பதற்கான அந்த முதற்கட்ட பணிகளானது தற்போது துவங்கி இருக்கிறது.